ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ஒரு கீரையை, ஒரு பவுல் ஃபுல்லாக கீரையை நான் தண்ணியில் சுடு தண்ணியெல்லாம் பிளான்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் தான் விடணும். அதுக்கப்புறம் இந்த கீரையை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த தண்ணியை வீணாக்கிடாதீங்க. இந்த தண்ணியை நீங்கள் ரைஸ் வடிக்க வச்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது கிரேவியில் ஆட் பண்ணலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த தண்ணியை. ஸோ தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க. இந்த பாலக் பன்னீருக்கு முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி. இதுவே நாங்கள் 2 பேருக்கு பண்ணுறதுனால ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் 2 க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணணும். நீங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணி வதக்கணும். இதில் நம்ம ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். மசாலாஸ் இப்போ ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுட்ரு, ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சால்ட் இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா சால்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும். அப்போ தான் நல்லா ஸ்மாஷியாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம கீரையை இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 99% குக் பண்ணிடணும். ஏன்னா கீரை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதனால் இதை ஃபஸ்ட்டே நல்லாவே சார்ட் பண்ணி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிப்பியை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரையை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கீரை ஆட் பண்ண அப்புறம் மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. இதில் நம்ம ஹோம்மேடாக பண்ண பன்னீர் ஆட் பண்ணுறோம். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர், அப்புறம் 1 ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை குக் பண்ணணும். சூப்பரான எம்மியான க்ரீமியான பாலக் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட இதை ஜீரா ரைஸோடு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ஜீரா ரைஸோடலாம் சூப்பராக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.